தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. என்னோட ரெகுலர் எடிட்டர் வெங்கட், கோ டைரக்டர், எல்லாரும் they made me feel comfortable. ஒரு வெற்றி படம் வரப்போகுது அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தெரியாது, எடுக்கும் போதே தெரியும்ல. அந்த மாதிரி மதகஜராஜா ஜன் 12th ரிலீஸ் ஆகும்போது 100% ஐ கேரண்டி ஒன் திங், தெரிக்காமல் யாருமே வெளில வர மாட்டாங்க. கண்டிப்பாக இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஃபில்ம். எப்பயோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த பொங்கலுக்கு வர வேண்டியது. அதுவே ஒரு விஷயம். அந்த சார் அதான் சாரி கேட்குறீங்க? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை என்னென்னா, இந்த படம் நான் என் குடும்பத்தோடு பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதான் நான் கேட்க வந்தது என்ன, உங்கள் படங்கள்லாம் நீங்கள் ஆன் டைம் ரிலீஸ் பண்ணிவிடுவீங்க சார், இல்லைன்னா உங்களால் முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க செட்டில். அது ஒரு 10 minutes தான் நீங்கள் ஜாலியாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் சார் போய் ஒரு ஓரமாக உட்காந்து அவர் எப்பவுமே அவரோட சிந்தனையெல்லாம் எப்படி இந்த ஷூட்டிங் கரெக்ட் டைம் முடிக்குது, கரெக்ட் டைம் என்ன பண்ணுறது, அந்த ஷாட்டுக்கு என்ன பண்ண, இன்னும் என்ன ஆட் பண்ணல, இதில் தான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மேக்கருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த படம் டிலே ஆகும், டிட் யூ ஃபீல் சேட் ஆர் லைக்? அது என்னென்னா, காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் யூனோ. மற்ற ஸ்கிரிப்டில் மற்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு சீரியஸான ஒரு இது பண்ணுறோம், ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பக்காவாக நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டா அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்கே கரெக்டாக கொண்டு வந்துட்டாலே போதும். வென் இட் கம்ஸ் டு காமெடி, இட்ஸ் எ நெவர் எண்டிங் கிரியேட்டிவ் ப்ராசஸ். இது ஒவ்வொரு ஷாட்டுக்குள்ளேயும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், இதில் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும். கொஞ்சம் லேக் ஆனாலும் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். அது மதகஜராஜா மாதிரி படத்தில் என்ன பெரிய சவால்னா, இது காமெடி சீரியஸான போர்ஷனில் வரும், ஆக்ஷனோடு வரும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைலாக் மட்டும் இல்லாமல் அது ஒரு சீக்வன்ஸாக வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண காமெடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதகஜராஜா. பட் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நான் என் குடும்பத்தோட ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸுக்கு என்ன மாதிரி படத்தை பார்க்க ஆசைப்படுவேன், இந்த மாதிரி படத்தை தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். போனோமா சந்தோஷமாக 2 மணி நேரம் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல சாங்ஸ், நல்ல விஷுவல், கிரேட் ஆக்டர்ஸ், வெரி குட் காமெடி, ஃபேண்டாஸ்டிக் ஆக்ஷன், எவ்ரி திங் இட்ஸ் இந்த ஒரு நைஸ் கமர்ஷியல் பேக்கேஜில் வந்திருக்கு. ஸோ ஐ திங்க் பொங்கலில் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக மதகஜராஜாவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ தாட் ஐம் கான், மை கெரியர் ஓவர் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சமர்சால்ட்டு இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஒரு சமர்சால்ட்டை அடித்து ரிவர்ஸில் வரணும், நேராக போய் தலையை விட்டேன். தலை இவர் தலை பிடிச்சிக்கிட்டாரு. எல்லாரும் அப்படியே உக்காண்டாங்க, ஓவர் முடிஞ்சிச்சு கேரியர்னு. அதான் அவர் சொன்ன மாதிரி பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது இந்த டாக்டர்ஸ் இல்லை, you're strong because you're working out. இல்லைனா இந்த இடம் அர்ஜுன் சாருக்கு, சரத்குமார் சாருக்கு, நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. நான் அன்றைக்கி ஓவர் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். பட் காட்ஸ் கிரேஸ் ஐ கேம் பேக். அந்த ஷார்ட்டை மட்டும் முடிச்சா நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார். இல்லை, அந்த ஷார்ட் ட்ரைலர்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரீஸ் பண்ணி போடலான்னு கூட ஸ்லோ மோஷனில் அந்த காலத்தில் ஷோலையில் அமிதாப் சார் பண்ண மாதிரி படத்துலேயே ஷார்ட் இருக்கும், ட்ரைலரில் இருக்கும். அன்பிலீவபிள் ஷார்ட் அது. என்னென்னா மொட்டை ராஜேந்திரன் ஆக்சுவலாக அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் காமெடினா வந்தார். விஷால் லொக்கேஷனை பார்த்து சிரிக்கிறாரு. மொட்டை ராஜேந்திரன் கோட் சூட்லாம் போட்டு விட்டு அவர் வந்தோடனே அவர் மொட்டை ராஜேந்திரனோட கழுத்தில் உட்காந்து அவர் விஷால் அப்படியே ரிவர்ஸ் இது பண்ணுவார். பண்ணி சமர்சால்ட் ரிவர்ஸில் கை பதில் அவர் டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆகிட்டார். ஸோ விஷாலோட வெயிட் மட்டும் இல்லாமல் மொட்டராஜேந்திரன் வெயிட்டும் சேர்ந்து அந்த கழுத்தில் இறங்குச்சு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவர் பண்ண புண்ணியம் அவரை அன்னைக்கு காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷாட் பண்ணோம்.
போயிட்டு எங்க வேண்டாம்னா கேட்டா தானே பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு. ஆனா பழி உங்க மேல போடுறாரு. அவர் என்ன சொன்னாலும் செய்வேன். இல்லை அவரால செஞ்சோம். எனக்கு ஐ லைக் டூயிங் ரிஸ்கி ஸ்டன்ஸ். Can I interrupt 1 minute? Because I've heard from another, very popular hero. இப்போ அப்பில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸில் வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாமல் தானே ஆக்ஷன் பிளாக் பண்ணுறேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ், நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது நீங்கள் இந்த திரும்ப படத்தில் 99.9% 100% சொல்லலாம். மேபி எனக்கு தெரியாமல் டூப் ஷாட் இருக்கான்னு தெரியல. 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ணார். பண்ண விட மாட்டார். தட் இஸ் அனதர் ரீசன் ஆல்சோ. விஷாலோட ஃபிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடான்னுவேன். ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாதன்னு. இல்லை, they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, டேய் பேட்டா வாங்க, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். ஆக்சுவலாக மதகஜராஜா ஹியூமராக பேசுகிறோம், சாங் மியூசிக்லாம் பேசுகிறோம், என்டர்டெய்னராக பேசுகிறோம். பட் மதகஜரால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேபுலஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி கிளைமாக்ஸில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி பக்கா ஃபிசிக்காக இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. 2 பேரும் ஹைட்டு. அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டேன் நான். என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இது இருக்காருண்டு. சரி, இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியாவில் பிரியாணி சாப்பிடுவாங்கலாம், நான் மோந்து பார்ப்பேன். சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And மணிவண்ணன் சார் ஆக்சுவலாக அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லலை, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமாக ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்கள் போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு என்னவோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கோட ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிட்றது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு விஷால். ஆமாம், ஜாமியும் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தில். சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்கார். எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival film for them. Okay, இப்போ நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. குஷ் மேம் இங்க இருக்காங்க. So குஷ் மேம் கிட்ட கேட்ட, மேம் you're like the number 1 fan of Sundar C sir, and இது வந்து you have your best friend also, and அவர் கதை சொன்னாரு first நாள் பார்த்துட்டு போகும்போது வந்துட்டு please join us. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks, let the celebrations begin.